வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று அதிகாலை பிரபல ரவுடி மாணிக்கத்தை கொல்ல போலீசாரால் நடத்தப்பட்ட என்கவுண்டரில் மாணிக்கத்தின் முக்கிய கூட்டாளி சேகர் சுட்டுக் கொல்லப்பட்டான். அதே சமயம் போலீஸ் தரப்பில் தலைமை காவலர் சிங்காரம் ரவுடிகளால் குத்திக் கொல்லப்பட்டார். கமிஷனர் சம்பவ இடத்திற்கு விரைந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்களுக்கு சொல்லவே இல்ல. ஏகப்பட்ட விஷயம் புதுசா நடக்கறாப்புல இருக்கு. எங்க அந்த தருதல அந்த நாய் ஊர்ல இருந்து வந்துட்டானா? ஏங்க எப்ப பாரு புள்ளிய திட்டிட்டே இருக்கீங்க? புள்ளையாம் புள்ள ஒண்ணு. என்ன பண்ண தெரியுமா உனக்கு? பேத்திரிக்க ஒரு பிள்ளைய மாணிக்கத்தை சொல்லி ஒரு பொண்ணை தூக்கி போய் ரேப் பண்ணிருக்கான். பண்றதையும் பண்ணிட்டு ஊர்ல போய் உட்கார்ந்துட்டான். திருட்டு நாய். ஏன்டா புதி இப்படி போகுது? இஷ்டத்துக்கு விட்டது பெரிய தப்பா போச்சு. உள்ள போ சொல்றேன் இப்போ. விஸ்வா மண்டை உடைச்சதுக்கு அவங்க அப்பனை கூப்பிட்டு காய்ச்சல் வர சொல்லிருந்தேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? குட் மார்னிங் சார். யோ சிங்காரம், என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? ஒரு ரவுடி பையில பெத்து போட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கியா? பேத்துருவேன் பேத்து. இதான் உனக்கு கடைசி வாணி. இன்னொரு தடவை அந்த பொறுக்கி பையன் என் பிள்ளைகிட்ட வம்பு பண்ணா நட்டு ரோட்ல நாய் சுடுற மாதிரி சுட்டு பொசிக்கிறேன். நிறுத்தியா? போதும் போதும்னு பொறுமையா இருந்தா என்ன ஓரா பேசிக்கிட்டு போற? யார் யா பொறுக்கி? ரவுடிட்ட சாவாசம் வச்சிருக்க உன் பிள்ளையா இல்ல ஏன் பிள்ளையா? நீ பெத்து போட்டிருக்க ஒரு பிள்ளை, அது ரவுடி கூட சாவாசம் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணாங்கறதெல்லாம் எனக்கு தெரியுயா. அந்த பொண்ணு வீட்டுல வேணா கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கலாம். நான் எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் உங்க வண்டவாளத்தை எல்லாம் கமிஷனர் முன்னால கப்பல் ஏத்துறேன் பாரு. அப்ப இருக்கு உனக்கு. இந்த பாரு, இனிமே என் பையனை பத்தி ஏதாவது தப்பா பேசுன சீனியர் ஆபீசர்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டு போயிடும். ஞாபகத்தில் வச்சுக்க. எனக்கு கீழே வேலை பார்க்குற அந்த பரதேசி எப்படியோ இந்த மேட்டரை மோப்பம் முடிச்சிட்டான். ரிப்போர்ட் மட்டும் வந்துச்சு, என் வேலையும் காலி, இவனையும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அதான் மாணிக்கத்தை வச்சு அவனை போட வச்சேன். அந்த ஆளுக்கு அவ்வளோ திமிரா? நல்ல காரியம் செஞ்சீங்க. இனிமே அந்த குடும்பமும் இந்த காலனில இருக்காது. நம்ம பையனும் நிம்மதியா இருப்பான். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆளோட பாடி வந்துடும். நீ அங்கே போய் இரு. என்ன கமிஷனர் லைனில் வராரு? ஹலோ, சொல்லுங்க சார். வரேன் சார். இல்ல சார், ஐ டேக் கேர் சார். சார் இல்லை சார், இங்கே ஏசி ஆஃபீஸ் இன்னைக்குள்ள கொடுத்துட்றேன் சார். எஸ் சார். கொஞ்சமாக அறிவு இருக்கா உனக்கு? வயசான ஒரு போய் என்கவுண்டர் அனுப்புறேன். இப்போ யார் பதில் சொல்றேன் சார்? அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். புடலங்கா ப்ரொமோஷன் இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறாரு. ஆட்டோமேட்டிக்கா எஸ்சி போஸ்டிங் வரப்போகுது. அது தெரியாதா உனக்கு? கதை சொல்லிட்டு இருக்க, சும்மா கதை. எங்க மாணிக்கம்? எஸ்கேப் ஆயிட்டான் சார். தீவிரமா தேடிட்டு இருக்கோம். எப்படி சீக்கிரம் பிடிச்சிருவேன். முதல்ல அதை செய்ய சார். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நல்ல மனுஷன், அநியாயமா. ஒரு பாடி எங்கேயா இருக்கு? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை இப்போ தான் சார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவருக்கு எத்தனை பசங்க? ஒரே பையன் சார். என்ன பண்ணுறான்? சும்மா தான் சார் இருக்கான். வாங்க அவர் வீட்டுக்கு போகலாம். ஐயா, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் இங்க நிக்க வேண்டாமா? போய் கூட்டிட்டு வர சொல்லுங்க ஐயா. மாப்பிள்ள, நடக்கூடாது நடந்துருச்சு. எவ்வளோ நேரம்டா இப்படியே அழுதுட்டு இருக்க போற? கீழே வாடா, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. வாடா, அம்மா மட்டும் தனியா இருக்காங்க. என்னடா? அப்பா சேர்த்து உடம்பு வெளில இருக்குது. கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரலடா மச்சான். மனுஷனாடா நீங்களா? உங்க அப்பா செத்ததை என்னாலே ஜீர்ணிக்க முடியல. நீ என்னடா இந்த மூஞ்சி வச்சு எப்படா வெளில வர? நீ ஏய் வணங்க, வேணாடா. கேளுடா. டேய் வாடா.
பதில் சொல்கிறேன்னே தெரியல. இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. பையன் யாரு? அவர் தான் சார். தம்பி வாங்க. இது ஒரு சங்கடமான சூழ்நிலை தான். இருந்தாலும் ஒரு செய்தி சொல்கிறேன். தமிழ்நாடு காவல்துறையில் உங்களை கான்ஸ்டபிள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்கிக்கங்க. உங்கள் அப்பா வீரமரணம் அடைஞ்சதுனால போலீஸ் மரியாதையோட தான் அடக்கம் பண்ணணும். அந்த குடும்பம் இந்த காலனியை விட்டு போய் தொலைய நினைச்சா கமிஷன் இந்த பையனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து. சரி விடு, நான் கொடுக்குற டார்ச்சரில் அவன் வேலையை விட்டே ஓடிடுவான். டேய், அவன் போலீஸ் ஆயிட்டான், எந்த வம்பு தும்பு வச்சுக்காத, பேத்துருவேன். ஏய், டைம் ஆயிடுச்சுடி. டிக்கெட் இன்னும் வரல. இந்நேரத்துக்கு வந்துட்டே இருக்கோண்டி. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? ஏய், இங்க பாரு. என்னாச்சு? அங்க பாரு. சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். என்னடி இவன்? இவன் நடந்தால் போதும் நிலமும் வணங்கும். சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். டியூட்டி இங்கே தான். காவல் உதவி ஆணையர் அலுவலகம். ஏய் வணக்கம், எப்படி இருக்கு? டே மாப்பிள, சிறுத்தை கார்த்தி மாதிரியே இருக்கியடா. வயிறு தாண்டா கொஞ்சம் கம்மி பண்ணோம். போடா, போய் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி டியூட்டியில் ஜாயின் பண்ணு போ. இன்னையிலேருந்து உனக்கு சிறப்பான வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. முல்லப்பா முல்ல. சார், யார் பண்ணி? புதுசாக டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். ஓ, என்கவுண்டரில் செத்து போன சிங்காரத்தோட பையனா நீ? சார் ஆமாம் சார். உன் பேர் என்ன? விஸ்வா. வணங்காமடி. யோ வணங்காமடி. சார், ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டியா? இந்த தம்பி உன் ஃப்ரெண்டு தானே? ஆமாம் சார். ஸ்டேஷனில் நீ என்ன வேலை பார்க்குறியோ அதை ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங்காக கொடு. என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். தம்பி சார். ஆர்டர் காப்பி ரைட் இருக்கு, போய் வாங்கிக்கங்க. டியூட்டியில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். போங்க சார். ஏய் வணக்கம். சாமி, வந்தவங்க கால் போட வணங்காமடி. பிடிச்சிடா. எதற்கு டீ சொல்லு, அப்படியே ஏசி வராரு, ஒரு ராசெட்டு சொல்லு. சார் வாயா, போலீஸில் ஜாயின் பண்ணிட்டியா? இன்னைக்கு தான் சார் பேப்பர் உங்ககிட்ட வாங்கி சொன்னாங்க. சரி 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 சரி, நீ என்ன பண்ணுற, அந்த காய்கறி கூட எடுத்து போய் ஏசி வீட்டில் கொடுத்துட்டு வா. நான் ஆமாம், காது கேட்கலையா? மத நிற்காத, போய் எடுத்துகிட்டு போ. ஃபர்ஸ்ட் நாள் காய்கறி கூட எதுவுமே கொடுக்க சொல்கிறாங்க. உனக்காச்சும் பரவாயில்ல, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் என்னை போலீஸ் நாயை குளிப்பாட்ட விட்டாங்க. இதெல்லாம் நான் வெளியே வா சொல்லிக்கிருந்தேன். காமுக்குமா போய் கொடுத்துருவா மாப்பிள்ள. ஏய் ஏய் போலீஸ்னு எல்லாரும் முன்னாடி கெத்தா கிளம்பி வந்தேன்டா. பெரிய இவர் கெத்தா வந்தாரா? போடா, போய் கொடுத்துருவாடா. போடா. ம் மாப்பிள்ள, உங்கள் அப்பாவை கொண்டவனோட ஃபைல் ரைட் இருக்கு. முதல்ல அதை கேட்டு வாங்க. இப்போ அவனை நீ சங்கிலே சதக்குன்னு குத்தினாலும் எவனும் கேட்க முடியாது மாப்பிள்ள. போடே, அதுக்கு இதுவே பரவாயில்ல. ஓடி போ, உன்னை ஆந்த கண்ணை நல்லா கிளிகிளின்னு பூர்ணிமா மட்டும் இதை பார்க்கக்கூடாது. வந்தவொடனே அப்பனை கொண்டவனை ஃபைலை கேட்பான்னு பார்த்தா இப்படி மண்ணு மாதிரி போயிட்டுருக்கான். இந்த காலத்து பைய பிள்ளைங்களுக்கு பாசம்னா என்னன்னே தெரியல. டேய், டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டியா? கலக்கு போ. போடி, உன்னால மூவி கூட போக முடியல. அங்க ஏசில உட்கார்ந்திருக்கலாம். இப்ப பாரு, உன் பேச்சு கேட்டு வந்து தப்பா போச்சு. நாங்களாவது போயிருக்கோண்டி. ஏய், இவனை பாரு. நான் சொல்லல.
போகும்போது சிங்கம் சூர்யா மாதிரி எப்படி ஜம்முன்னு போனாரு, இப்ப வரும்போது பாரு காய்கறி கொடியோட கம்முன்னு போறாரு. இனிமே தெரியும் கான்ஸ்டபிள் வரலனா என்னன்னு. என்ன மச்சான் வீட்டுக்குலாம் வந்திருக்கோம், சாப்பிடுறதும் இல்லையா? சிப்ஸ் வச்சிருக்கேன்ல, சாப்பிட. என்ன மச்சான் சிப்ஸ் வாங்கி கொடுத்து அசிங்கப்படுத்துற? ஏன் வீட்டில் அம்மா ஆம்லெட் போட சொல்கிறேன், சாப்பிட்றியா? சரக்கு சேர்த்து கொடுறா. டேய் மச்சி, உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குதுடா. டப்பர்ரா போலீஸ் சாமி, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல இருக்கு. கன்லாம் வச்சிருப்பான் போல இருக்குடா, பார்த்தாலே பயமா இருக்குல்ல. யாருக்காச்சும் கதவை தட்டுறது கேக்குதாடா? கேக்குதாடா? கேட்கலையே. இவனை வீட்டை விட்டு வெளியில போகாதான்னு சொன்னா வீட்டுக்குள்ளேயே சட்டை சேர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஏண்டா வாசல்ல யாருன்னு கூடவா பார்க்க மாட்டீங்க? என்ன கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என் பையன் இங்க தானே இருக்கான், சார்னு கூப்பிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. பெருசா பெல்லெல்லாம் அடிச்சிட்டு இருக்க. மா கோக்கு வேணுமா? தம்பிக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போ. கோக் கோக் வாங்கிட்டு வா போ. கோக் காசு கொடு. காசு கேட்குறான்டா. டேய் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளு, எதை எங்கே வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. டே அந்த பிச்சைக்கார கூட கெஜ்ஜி தாண்டா கேட்பான், ஆனால் நீ தான் அதிகாரமாக கேட்குற. உங்கள் 2 பேருக்கு அதான்டா வித்தியாசம். ஏண்டா அப்பா செத்து ஓசியில வேலைக்கு சேர்ந்த நீ ஏன் பையனை கிண்டல் பண்றியா? போடா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கேட்டுட்டு வா. போடாங்கற. டேய் என்ன கொடுத்துட்டியா? என்னடா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஓ வாங்கிட்டியா? யார்கிட்ட? எல்லாம் அந்த ஏசி பொம்பளை தான்டா. வேலை ரிசைன் பண்ணிட்டு யாரும் காமிக்கிற போகிறான். என்னது ரிசைன் பண்றியா? டேய் வாடா ஓடா. உனக்கு கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ரோசா வரும் சகஜம் தான். அப்புறம் எல்லா பயவுலட்டையும் திட்டு வாங்கிட்டோன்னு வை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே பழகி போயிடும். இப்போ நான் இல்லை, என்னை பார்த்து கற்றுக்கடா. நீயே சொல்லு, ஒருத்தன் நமக்கு வேலை தருவானா? யோசிச்சு பாரு. இந்த வேலை என்ன அவ்வளோ சாதாரண வேலையா? நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இந்த வேலையோட பவர் உனக்கு என்னன்னு காமிச்சா தான் சரி வரும். இல்லைம்மா சொன்னா கேளு. திடீர்னு ஒரு வேலை அதான். அறிவு கட்டவனே, காரை நடு ரோட்ல நிப்பாட்டி ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி சார். இதோ இப்போ எடுத்துறேன் சார். வண்டி ஏறா. யாரு உள்ள சொன்னா இன்னும் கடலைய வரதுக்கு இருக்கான் பாரு. எடுடா வண்டியா. எப்படி இப்ப பாரு. டேய் நீ வாடா. ஹெல்மெட்லாம் வருது பாரு. எருமை. டேய் பாத்தியா தப்பிச்சிட்டான். டேய் எங்கயா முக்குல முட்டி செத்துறாயடா மூதேவிகளா. பாத்தியா மாப்ள, நீ ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க, நான் சாப்பாடு வாங்க போய்க்கிருக்கேன். இது எதுவுமே தெரியாமல் நம்மளை பார்த்து எப்படி பயந்து தெரிச்சு ஓடிக்கிருக்காங்க பாரு. இதுதான்டா இந்த போலீஸ் வேலையோட பவரு. எது சாப்பாடு வாங்க போகிறோமா? யாருக்கு? உள்ளே இருக்க கைதி கம்நாட்டியில் யார் சாப்பாடு வாங்கி தர்றது? நீ என்ன ஆஃபீஸர் வேலைக்கு சேர்ந்துருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து தர போகிறாங்க, நம்ம ஏன் போனோம்? ஆமாடா, மாதம் 20 பேருக்கு 2 வேளை ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பாய் சாஸ்லாம் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி 6 பேர் இருப்பேன், நாளைக்கு 10 பேர் இருப்பேன். ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதா மாப்பிள்ள. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே இருந்துன்னு நம்மளை வச்சு ஏகப்பட்ட நுணநாட்டியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ இப்படி ஜாலியாக எஸ்ஐ வெளியே வந்துடுறது நல்லது மாப்பிள்ள. எப்போவுமே நம்ம போலீஸ் வீரத்தை இந்த மாதிரி சின்ன டயர் வச்ச சோப்பு டப்பா கார்காரண்ட்டை மட்டும்தான் காமிக்கணும். பெரிய டயர் வச்ச கார்காரண்ட்டை காமிச்சோன்னு நம்மளை படுக்க போட்டு நம்ம மண்டை மேலே ஏற்றி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஒரு பெர்ஃபெக்டான போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. இது எல்லாத்தையும் உனக்கு 2 months ட்ரைனிங் கொடுத்து என்னைய மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஆஃபீஸர் ஆக்குறேன். ஓகே ஜாலியாரா. ஏன்டா அப்படி உம்முன்னு இருக்கா? சரி இப்போ எப்படி இருப்பார் மூஞ்சி? வா வட்டி அவனுங்க வட்டிக்கிற வீட்டில் என்ன ஆகுறாங்கன்னு பாரு. சார் வந்துட்டாங்க சார். என்ன சொல்கிறேன்? ஏய் அறிவு இருக்காடா? யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியுமா உனக்கு? ஏசி மேல போய் ஆந்த கண்ணன் சொன்னியாமா? நீ என்ன பெரிய மன்மதனடா? மூளை இருந்தா இப்படிலாம் பேசுவே நீ? சார் அவன் மரியாதைலாம் பேசினா சார். நீ முதல்ல மரியாதையா பேசியா? இதை பாரு, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியா அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நீ ஒரு போலீஸ்காரன். ஒரு மேலதிகாரிக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதையை அவன் குடும்பத்தாருக்கு கொடுக்கணும். புரிஞ்சுதா? புதுசா இருக்கிறனால உன நான் மன்னிச்சு விடுறேன். என்ன ட்ரைனிங் கொடுத்தா? இதான் நீ ட்ரைனிங் கொடுக்கல லட்சணமா? சார் நான் இன்னைக்கு தான் சார் ஆரம்பிச்சேன். கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண கிழிச்ச வாய முடியா? திரும்ப ஏதாவது இப்படி பேசினா ஒன்ன படத்தை கட்டிடுவேன். ஜாக்கிரதை. வந்து சேர்ந்தீங்களா எனக்குன்னு? ரைட்டா இங்க வாயா. இன்னைக்கு எத்தனை கைதில நீ கோர்ட்டு கூட்டு போற? எத்தனை பேர் புலஜெயிலுக்கு கூட்டு போற? 2 கைதி கோர்ட்டுக்கு கூட்டு போகிறேன், 3 பேர் புழலுக்கு கூட்டு போகிறேன். அதோட சேர்த்து இதுக்கு 2 சேர்த்து கூட்டிட்டு போ. ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங் எடுக்கட்டும். சார் அதெல்லாம் வேணாம் சார், நான் பார்த்து. உன் வரல எனக்கு தெரியாது. போய் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் நீங்களா திருந்துவீங்க. கூட்டி போயா. வாங்கடா வாங்க. முடிச்சனே தெரியல. வரது பிரச்சனையாவே இருக்குது. மாப்பிள்ள திட்டினாலும் ஸ்டேஷனை விட்டு வெளில அமிச்சிட்டாரா. செம்ம சந்தோஷமா இருக்குடா. டேய் லூசு பழே, இப்போ நம்மளை எங்கே கூட்டி போகிறாங்க தெரியுமா? வா உன் டவுசரை எப்படி கிழிக்கிறான்னு பாரு. வா
சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. சார் பசங்களை இன்னைக்கு ப்ரோஜெக்ட் அனுப்பிச்சாச்சு. ஜெயிலர் சுப்பிரமணியத்திட்ட சொல்லி 2 பேரும் நல்லா பரேட் எடுக்க சொல்லு. ஓகே சார்.